பிரச்சனை இருக்கோ அன்னைக்கு மதியத்துல. இன்னைக்கு காலையில சரியா வெளியே போல, மத்தியானம் வந்து வயிற்றுல இரிட்டேஷன் இருக்கு, நெஞ்சல் இருக்குது. நெஞ்சு கருக்கல்னாக்கா எப்படி இருக்குனாக்கா, ஒரே ஒரு சின்ன துண்டு இட்லியை வாயில போட்டு மூணுனா கூட எரிஞ்சுக்கிட்டே இறங்கும். எரியிறது டிராவல் பண்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஆக என்டையரா வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ரெசிபி காலை 1/4 கிலோ வெங்காயம், அதை வந்து நொறுவ அரிஞ்சிட வேண்டியது. அரிஞ்சு ஒரு வானல்ல போட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் அல்லனாக்கா நாட்டு நெய் போட்டு வதக்கிடணும். நல்லா அவ்வளவு இருந்த வெங்காயம் குறுகி போய் ரவுண்டு புண்ணி போய் ரவுண்ட் ஆயிடும். நீங்க எவ்வளவு சாப்பிட முடியுமோ மத்தியானம் அந்த அளவு சாதத்தை அதுல போட்டு பரட்டி அன்னைக்கு மத்தியானம் அதான் சாப்பாடுன்னு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 hour அல்லது 1 hour நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும். செரிமானம் சரிபடியா நடந்துடும். அடுத்த வேலை சாப்பாடு எப்பொழுதும் போல நமக்கு உள்வாங்க ஆரம்பிச்சிடும். எப்ப வந்து நமக்கு பிரச்சனை வருதுன்னாக்க, எந்த வியாதியா இருந்தாலும் பிரச்சனை எப்ப வருதுன்னா, மலம் சரியா கழிக்கலன்னாக்கா வியாதி. மலம் சரியா கழிச்சதுன்னாக்கா அன்னன்னைக்கு ஒரு நாள் 2 வேளை மலம் கழித்தல் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் மலம் கழிச்சிட்டோம்னாக்கா பிரச்சனையே இருக்காது. பிரச்சனையோட ஆரம்பம் இந்த மலம் கழித்தல் தான். மனம் கழியாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. மனம் சார்ந்த பிரச்சனைகள். மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கவலை என்ன செய்யணும், மலத்தை கட்டிடும். மலத்தை கட்டிட்டுனா சாப்பாடு செல்லாது. சாப்பாடு செல்லலைன்னாக்கா எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்காம டல்லாயிடுவோம். ஆக மலம் கழித்தல் முக்கியம். மலம் ஒழுங்காக நொறுக தின்னா 3 வாழலாம்னு சொல்லுவாங்க. நொறுக தின்றது மட்டும் இல்ல, மலம் கழித்தலும் ரிலாக்ஸ்டா போயிட்டோம்னாக்கா, திருப்பி ரிப்பீட் பண்றேன்னாக்கா இது அத்தியாவசியம். நம்ம வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைகள்ல ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்கு வந்து வெளியே போகுதோ போகலையோ முதல் காரியம் நீ ஒரு 10 நிமிஷம் போய் லெட்டின்ல உட்கார்ந்துட்டு வா. அதை வந்து நம்ம பழக்கணும். பெரும்பாலானவங்க பழக்கிறோம். ஒரு சிலர் அலட்சியத்துல விட்டாங்கன்னாக்கா அதை மாத்திக்கிங்க. மலம் கழிக்க ஆரம்பிச்சிட்டானா நமக்கு வந்து வெளியே போகணும்னா அனிச்சை செயலா ஆக்கிடுவோம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் போய் காலைல எழுந்து பல் விளக்கிட்டு லெட்டினுக்கு போயிட்டு தான் வந்து காலை வேலைகள்லாம் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்றதுன்ற கண்டிஷன்ல வந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வெளியே போகணும். ஒரு நாளைக்கு காலையில எழுந்தும் மலம் கழிக்கணும்ன்றது வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவர் ஆயுள் முழுக்கும் அவரை நல்லபடியா காப்பாற்றும். அதுக்காக தான் இதை திருப்பி வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கு. சரி, மலச்சிக்கல் இருக்கிறதுனாலதான் தலைவலின்னு தெரியுது. மலச்சிக்கல் இல்லாத யதார்த்தமா வந்திருக்க மலச்சிக்கல் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு உடனே மருந்து வாங்கணும்னு எல்லாம் போக வேண்டியில்லை, மருந்து சாப்பிடணும்னு போக வேண்டியில்லை. டெய்லி ஒரு 2-3 நாளைக்கு மத்தியானத்துல ஒவ்வொரு கொய்யாக்காய். இந்த கொய்யாக்காய் வந்து நல்லா விரையும் மென்னு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வந்தாக்கா 2 நாள் ஒரு 3 நாளைக்கு உள்ளேயே சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃப்ரீயா மலம் கழிய ஆரம்பிச்சிடும். சரி, இதுவும் இல்லை. அடுத்தது ஒரு தீர்வு, இசப்போல் விதை. ஒண்ணு நாட்டுப்படுத்து கடையில கிடைக்கும். இசப்போல் விதை. அந்த இசப்போல் விதையை வாங்கி இரவு படுக்க போகும்போது பாலோ அல்லது தண்ணியிலையோ இந்த 1 டீஸ்பூன் அளவு போட்டு அப்படியே குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா மறுநாள் மலம் கழித்தல் எளிமையாயிடும். எதா இருந்தாலும் நம்ம உடம்ப உஷ்ணம் அதிகம் இல்லாம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. எவ்வளவுக்கு எவ்வளவு உஷ்ணம் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மலம் ட்ரை ஆயிடும். மலம் ட்ரை ஆகாம இருக்கணும்னாக்கா உஷ்ணமான பதார்த்தங்களை அதிகம் சேர்த்துக்கொள்ளாம தவிர்த்துக்கணும். சரி, திருப்பி பிரியாணிக்கே வந்துடும். இன்னைக்கு நம்ம பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். சாப்பிடணும். ஏதோ ஒரு 2-3 நாள் விருந்து. டெய்லி சிக்கன் பிரியாணி ஹீட் ஓவர். அது வந்து ஓவரா ஹீட் போன்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் சிக்கனையும் சாப்பிட்டுங்க, அண்ணாந்த பக்கம் பிரியாணி சாப்பிட்டா 2 மணி நேரம் கழிச்சு அல்லது ஹெவியான ஒரு தோசைக்கு ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நேர் எதிரியான குளிர்ச்சி ஊட்டி பொருள், திராட்சை, பன்னீர் திராட்சை அல்லது வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளம் பழம் எல்லாத்தையும் விட பெஸ்ட். இந்த மாதிரி பதார்த்தங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா உணவு சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, அதாவது உஷ்ணமான உணவு சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க குளிர்ச்சி ஊட்டி பொருட்களை சாப்பிட்டீங்கன்னாக்கா 2 காம்பன்சேட் ஆயிடும். காம்பன்சேட் ஆயிட்டுனாக்கா உங்களுக்கு பிரச்சனையே வராது. வருமுன் காக்கிறது தான் நம்மளோட தலையாய கடமை. வந்ததுக்கு பிறகு இருந்ததுன்னா தான் இசப்போல் விதையோ அல்லது வந்து சாப்பாட்டுல வெங்காயம் சேர்த்து சமைச்சு சாப்பிட சொன்ன பொருளோ. சரி, இதுக்கு அடுத்தது சாதாரண கண் கட்டி. கண்ணுல வந்து கட்டி வரும், இதுல ஒரு வலி வரும். கண் கட்டி நிகழ்ச்சினால உஷ்ணம் அதிகரிச்சதுன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளை தான் இருக்கும். கண்ணுல கட்டி வரும். கண்ணுல ரப்ப மேல ஒரு கட்டி வந்து வலிச்சுக்கிட்டே வரும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ராம கட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை இழைச்சி அதுல தடவி விட்டீங்கன்னாக்கா இந்த வலி போயிடும்.
ராமகட்சி மெட்டீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, ராமகட்சியை நீங்க வந்து தண்ணியில குழைச்சி ஒரு இடத்துல தடவுனீங்கன்னா ஒரு 3-4-5வது செகண்ட் வந்து அது காஞ்சிடும். அதே மாதிரி இப்ப இந்த வெப்பையில தடவப்பட்ட ராமகட்டி என்ன செய்யுதுன்னாக்கா, உள்ள வாட்டர் பார்ட்டிகளை, அதாவது வீக்கமான கட்டியா உள்ள ஒரு கோல்ல உள்ள ராமகட்டி மேல அப்ளை ஆகிருக்கும் போது உள்ள வாட்டர் பார்ட்டிகளை தன்பால் இழுத்து வெளியில வந்து ஏர்ல ட்ரையா வச்சிடும். அந்த கட்டி சுருங்கிச்சுன்னா வலி போயிடும். கட்டி பெருத்திருக்கிறதுனாலதான் வலிச்சிட்டு இருக்கு. அதை தடவை சின்ன பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ராமகட்டி ஆயிடுச்சு போடுன்னு. என்ன காரணம்னு தெரியாமலே சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட காரணம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த ராமகட்டியோட இயல்பு தன்பால் உள்ள வாட்டர் பார்ட்டிகளை எளிதா வந்து ஏர்ல டிரான்ஸ்மிட் பண்ணிடும். வெப்ப உள்ள வாட்டர் பார்ட்டிகளை எடுத்து வெளியில பண்ணிடுறத தொட்டு அது சுருங்கிடுது. சுருங்கணும் ஆட்டோமேட்டிக்கா வலி போயிடுது. அதே மாதிரி பல்வலியில பெரும்பாலும் பல்லை சுத்தமா விளக்காதனால வரக்கூடிய வலிகள் தான் ஜாஸ்தி. சொத்தை வந்து வர்றதை விட அதுக்கு முன்னாடி சரியா விளக்கலன்னா அந்த இடுக்குல எல்லாம் வந்து என்ன ஆயிடும், பாக்டீரியாஸ் ப்ரொடியூஸ் ஆயிடும். சித்த மருத்துவத்துல பூச்சி உருவாயிட்டுதுன்னு சொல்லுவோம். அந்த பூச்சி பல்லுவோம். அந்த பூச்சி பல்லு என்ன ஆயிடும், உள்ள நரம்புகள் நாளங்களை எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போது கெமிக்கல் ரியாக்ஷன் வலின்ற மெசேஜ் நம்ம மூளைக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு முக்கியமான கடமை என்னன்னாக்கா, பல்லை சுத்தமா விளக்க வேண்டியது. பல்லை விளக்குவது வேறு, பல்லை சுத்தமா விளக்குவது வேறு. நம்ம இறையன்பு ஐஏஎஸ் தான் சொல்லுவாங்க, பல்ல விளக்குறது கடமைக்காக விளக்க கூடாது. காலையில பிள்ளை எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்கணும்னாக்க, காலால அந்த இத மேல போத்தி இருக்கிற பெட்ஷீட்டை வந்து உதறி தள்ளிட்டு போகக்கூடாது. அப்படி போகாம அதை உதறி நல்லா மடிச்சு நேர்த்தியாக வைத்து விட்டு செல்ல வேண்டும். இந்த நேர்த்தியாக ஒவ்வொரு இடத்தையும் அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதையும் சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துவாருங்க. மடிச்சு நேர்த்தியா வச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னாக்கா, ஒரு பூரானோ அல்லது தேனோ வந்ததுன்னாக்கா அந்த சுத்திலும் தான் நிக்குமோ ஒழிய இன்டீரியரா போக முடியாது. அதால இதே கொதறி அப்படியே கண்ணாமண்ணான்னு போட்டுட்டு போனோம்னா இடுப்புல போட்டு வெளில வர்றதுக்கு முடியாம உள்ளே இருக்கும். மறுநாள் வந்து போத்தும் போது அந்த தேல் கொட்டிடும். புள்ளியோட பயமுறுத்தா இருக்கணும். அதே மாதிரி பல்லு வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்னாக்கா, ஸ்கூல் பாடம் என்ன, எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாம் யோசிக்க கூடாது. பல் வளர்க்கறதுக்கான நேரம். பல்ல ஒழுங்கா பேஸ்ட் போட்டு நல்லா கையினாலேயோ பிரஷாலேயோ துளைக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு அந்த எந்த மெட்டீரியலை எடுத்தோமோ அந்த மெட்டீரியல் நம்ம வாயில இல்லாத அளவுக்கு வாயை கொப்பளிச்சுட்டு ஃபார்மாலிட்டிக்கு செய்யக்கூடாது எதையுமே. அதனுடைய கருத்தை அறிந்து எதுக்காக இந்த வேலை செய்யறோம்ன்றத உணர்ந்து செய்யும் போது அதுல வந்து நேர்த்தி கிடைக்கும். நேர்த்தி இருக்கும்போது நம்ம சேவ் பண்ணப்படுறோம். இப்ப வந்து சாதாரணமா பிரஷர் டெஸ்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே யூஸ் பண்றோம். பல்ல விளக்கும் போது ப்ளீச்சிங்காக சில பொருள் சேர்த்திருப்பாங்க அந்த பேஸ்ட்ல. எந்த பேஸ்டா இருந்தாலும் அந்த ப்ளீச்சிங் பேஸ்ட் மெட்டீரியல் கெமிக்கல் என்ன ஆயிருந்தாக்கா, ஒரு லேயர் வந்து நம்ம வாயில போறாரு. அந்த லேயரை பிரஷ் பண்றபடி பிரஷ் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் வெறும் விரலால ஒரு ட்ரிப்பு ஈர்களை அழுத்தி கொடுத்து நல்லா கையினால தேய்த்து எடுத்துடணும். தேய்ச்சிட்டாக்கா வாயில வந்து அந்த மெட்டீரியல் இல்லைன்ற அளவுக்கு நம்ம அறிவுக்கு உருக்கிற அளவுக்கு வாயை கொப்பளிச்சு நீங்க வந்துட்டீங்கன்னா, இதுதான் வந்து அந்த செய்யற செயலை அறிந்து செய்யுது. வந்துட்டீங்கன்னாக்கா இந்த பொருள் வந்து அந்த கெமிக்கல் வந்து வாயிலேயே இருக்காது. வாயிலே இல்லைன்னும் போது நமக்கு ஊறு விளைவிக்காம இருக்கும். அதே மாதிரி இரவு படுக்க போகும்போது வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு தான் வந்து படுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம உடம்ப பல் வளர்க்கணும், அல்லது அட்லீஸ்ட் நல்லா சுத்தமா வாயை கொப்பளிச்சாலும் வந்து படுக்கணும்ன்றத வந்து பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தணும். நான் சொல்றது கூட பிள்ளைகளுக்கு சொல்றேன்ட்டு இல்லை, நம்ம பெரியவர்களாகிய நாம வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைவோ அதையே கடைப்பிடிக்கும். நம்ம வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைவோ என்ன செய்யுது, நம்ம செருப்பை மாட்டிக்கிட்டு தான் கொடுக்கணும் ஓடும், அதோட செருப்பை விட்டுடும். அது காரணம் என்னன்னாக்க, நம்ம பெரியவங்களை இமிடேட் பண்ணோம், அவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்யணும். இந்த இயல்பு தான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து இயல்புலயே இருக்கும். அதனால நாம நடந்து காட்டணும். காய்கறி நிறைய சாப்பிடணுமா அதை நாம செஞ்சு காமிக்கணும். பிரயோகம் நல்ல வார்த்தைகளா பேசணுமா அதை நாம செஞ்சு காமிக்கணும். நாம தவறான வார்த்தைகளை உபயோகிச்சுட்டு இந்த பிள்ளையே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துதுன்னு அதை எடுத்து போட்டு அடிக்கிறதுல புண்ணியமே கிடையாது. பிள்ளைகளுக்கு நாம் நடந்து காட்டணும்னாக்க, இதுல கூட இஸ்லாமிய நண்பர்கள்லாம் கூட சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து தான் பிள்ளை வந்து சீனி நிறைய சாப்பிடுறான்
அவனை கட்டுப்படுத்த சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னாக்கா பிள்ளைவ கேட்கும், ஏன் பிள்ளை பர்டிகுலரா கேட்கும்னு சொல்லி கூட்டத்து ஒரு பிள்ளைய விடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாளைக்கு வாங்கம்மா நாளைக்கு வாங்கம்மான்னு ஒரு 4 நாள் அலைய விட்டுட்டு 5வது நாள் சொல்றாங்க அந்த பையனை கேட்டுட்டு நான் நடக்கிறேன் ஐயான்னு சொல்லிட்டு அவன் போயிடலாம். கூட இருந்த சகாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் இத்தனை நாள் அலைய விட்டீங்களே, முத நாளே சொல்லியிருந்தா அவன் போயிருப்பான்ல, செஞ்சிருப்பான்ல, அது ஏன் இந்த பொம்பளைய பாவம் செஞ்சிருப்பா அலைய விட்டீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா, எனக்கு சீனி அதிகமா சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. இந்த 4 நாள்ல நான் சீனி சாப்பிட்றத கட்டுப்படுத்திட்டு அப்புறம் அவங்களுக்கு சொன்னேன், நாம கடைபிடிச்சோம்னா தான், நாம நடந்து காட்டணும்னா தான் அந்த சொல்லுக்கு வலிமை இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுல உள்ள அனைவரும் பிள்ளையோ எப்படி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நம்ம நடந்து காட்டணும். சாப்பாட்டு விஷயத்துல இருந்து பேச்சு விஷயத்துல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம கண்ணியம் காட்ட ஆரம்பிச்சோம்னாக்கா நம்ம உயர்வு பெறலாம். அடுத்தது பல்லு வலியில இருந்து வாய்க்கு வந்துடும். வாயில நிறைய பேர் கொப்பளங்கள் வரும், உஷ்ணத்தினால வரக்கூடிய கொப்பளங்கள், வாய் புண். ஒண்ணும் வேணாம், நல்லெண்ணெய காலையில பல்லு வளைக்க முடிச்சதுக்கு பிறகு நல்லெண்ணெய ஒரு 2 டீஸ்பூன் வாயில ஊற்றி நல்லா கொப்பளிச்சிட்டு துப்பிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு 2-4 நாளைக்கு செஞ்சீங்கன்னாக்கா வாயில கொப்பளம் வர்றது, வாயில வரக்கூடிய புண்கள் ஆறும். வாயில புண்ணு இருக்குனாலே என்ன அர்த்தம்னாக்கா, வாயில மட்டும் பிரச்சனை இல்லை, வயிற்றுல ஏதோ புண்ணு இருக்கு. அந்த புண்ணோட வெளிப்பாடு தான் ஐடி தான் நமக்கு வாயில புண்ணா காமிக்குது. இப்ப நம்ம நல்லெண்ணெய் விட்டு கொப்பளிச்சதுனால வாயில உள்ள புண்ணு தான் சரியா இருக்கணும் ஒழிய வயிற்றுல உள்ள புண்ணு, குடல்ல உள்ள புண்ணு சரியா இருக்காது. அப்ப தகுந்த மருத்துவரை, உங்க ஊருக்கு அருகாமையில உள்ள வைத்தியர்களை அல்லது டாக்டரை போய் இந்த மாதிரி வாயில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, புண்ணு வந்தது, எண்ணெய் போட்டு கொப்பளிச்சது சரியாயிடுது, ஆனா உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்க போய் நாடி பிடிச்சு பார்த்துட்டு இல்லைன்னாக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா அதுக்கான தீர்வை அவங்க கொடுப்பாங்க. செல்ஃபா மெடிசன் எடுத்துக்கிறத கூடிய மட்டும் தவிர்ங்க. ஏன்னா அது நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்கும். என்னன்னாக்கா எந்த மருந்து சாப்பிட்டா என்ன சரியாகும்ன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனா இது என்னென்ன பக்க விளைவுகளை உருவாக்கும், அது நான் சொல்றது அலோபதிக்கு மட்டும் இல்ல, சித்த மருத்துவத்திலையும் சரி. சித்த மருத்துவத்திலேயே சில பேருக்கு அவதிக்கீரை நல்லதுன்னு நான் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், அல்லது நம்ம டாக்டர் செந்தில்குமார் சார் அவதிக்கீரை நல்லதுன்னு சொல்லிட்டாருனாக்கா டெய்லி விடாம அவதிக்கீரை சாப்பிட்டு வேற மாதிரியான பிரச்சனைகளை நம்ம. அதனால ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கங்க சார், எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஊதிக்குது. அது என்ன சார் சொல்லலாம்? உங்க பேரு? என் பேர் உமா சார். என்ன ஒரு பூனியில். சரி, வயிற்றுல அல்சர் பெரும்பாலும் உங்களுக்கு மனச்சிக்கல் இருக்கான்னு பாருங்க. மனச்சிக்கல் இருந்ததுன்னாக்கா மனசிக்கலை நவுத்துறதுக்கான வழிகளை தேடுங்க. மனச்சிக்கல் தான் பெரும்பாலும் வயிற்றுல. அது ஜென்ரலா மலச்சிக்கல் நான் சொல்ல, மனசிக்கல். மனசுல ஏதாவது கவலை அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா அது என்ன சொல்றோம் அல்சர். வயிற்றுல அல்சர் வர்றதுக்கு முக்கிய காரணமே என்னன்னாக்கா, கான்ட்ரவர்சியான எண்ணங்கள் என்ன செஞ்சிருந்தாக்கா வயிற்றுல அமில சுரப்பு அதிகமாக்கிடும். அமிலம் ஒரு குறிப்பிட்ட அளவு சுரந்ததுனாக்கா நம்மளோட ஸ்டொமக்ல உள்ள புண்ணு ஆகாத அளவுக்கு அதுல உள்ள செல்கள் காப்பாற்றும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அமில சுரப்பு அதிகமாகும் போது என்ன செஞ்சிருந்தா அந்த செல்களை புண்ணாக்க ஆரம்பிச்சோம். அதுதான் அல்சர். ஒண்ணும் இல்லை, இப்ப நான் சட்டம்னா சொன்னேங்க வெங்காய சாதம் சாப்பிட சொல்லி, அதை ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும். டெய்லி மத்தியானம் அது மட்டும்தான். உங்களுக்கு வேற எந்த ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க. ஒரு 5 நாள். எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கு? ஒரு 2 நாளாவே இருக்கு. 2 நாள் தானே, ஒரே ஒரு வேலை நாளைக்கு சாப்பிடுங்க, 4 நாளைக்கு சரியாயிடுங்க. தொடர்ந்து இருந்ததுன்னா ஒரு 5-6 நாள் எடுக்கும். நன்றிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. அப்புறம் எது சொல்லிட்டு இருந்தோம், வாய்ப்பப்பளி கல் இருக்கும், வயிற்றுல புண்ணு இருக்க போக்குவரத்துன்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். டாக்டர் செந்தில்குமார் சார் சொல்றாரு, சொன்னதான் அகத்திக்கீரை நம்ம சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாருன்றதுக்காக டெய்லி அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டு அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வாத சம்பந்தப்பட்ட வியாதிகள் சொல்றோம். மந்த்லி ஒன்ஸ் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அகத்திக்கீரை சாப்பிட்றது நல்லது. கூட்டுக்கறியோ ஏதோ சமைச்சு சாப்பிட்றது நல்லது. நல்ல உடல்நிலையில உள்ளவங்களே அப்படித்தான் சாப்பிடணும். அதே மாதிரி சித்த மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவத்திக்கீரை, பாவக்காய் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. பாவக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி பரங்கிக்காய் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இது உங்க வைத்தியரே சொல்லுவாங்க, அதுபடி கேட்டு நடத்துக்கலாம். அதே மாதிரி
கை காலில் வலி. இது வந்து பெரும்பாலும் செர்விக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது கையில வந்து எந்த இடத்துல வலிக்குதுன்னு தெரியாது, திடீர்னு இங்க மாதிரி இருக்கும், இங்க வலிக்கும், இங்க வலிக்கும், சுரீரணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பெரும்பாலும் என்னத்தினால வருதுன்னாக்க கழுத்துல உள்ள காலர் பிரச்சனையினால வரும். கழுத்துல உள்ள காலர் எலும்புல தேய்மானத்தினால வரக்கூடிய பிரச்சனை. அதுக்கு ஒரு எளிமையான எக்ஸசைஸ் சொன்னேன். அந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம இஞ்சி துவையல் வாரத்துல ஒரு நாள், அதே மாதிரி பிரண்டை துவையல் வாரத்துல ஒரு நாள் எடுத்துவாங்க. இது எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னால இந்த ப்ராப்ளம் குறையும். ஆனா எக்ஸசைஸ் இல்லாம குறையாது. எக்ஸசைஸ்ன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க. காலையில எழுந்ததும் சப்பளம் இங்க பெட்லயே அப்புறம் நீங்க உட்காந்துட்டு மடியில ஒரு 3 தலாணியை வைங்க. கையை அப்படி மூடிக்கிங்க தலாணியில தலையணையில. அதுக்கு மேல இந்த சாவரட்டைக்கு நேரம் கையை வச்சு 2 கையாலையும் வச்சு தூக்குற மாதிரி. அதாவது இந்த தலை கூடாது, அண்ணாடக்கூடாது, ஆனா வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது லிப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கழுத்துக்கு தலையை வந்து கொஞ்சம் ஒரு கைனால 2 கைனாலையும் கேட்டு. ஹலோ 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 சொல்லுங்க. முட்டிகள் நடக்கும்போது 10% புரிஞ்சுக்குவேன். முட்டி வலி இருக்குங்க, நடக்கும்போது டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். நடக்க முடியாது, அது தண்ணி எடுத்து வைக்க முடியல. அதுக்கு அதுக்கு என்னங்க உங்களுக்கு வயசு என்ன? வயசா? எனக்கு 60 வயசு இருக்கும். அது இல்லாம வெயிட் அதிகமா இருக்குன்னா நார்மலா இருக்கீங்களா? நார்மலாக இருக்கேன். கூடுதலா இருந்தா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறை சொல்றேன். நார்மலா தான் எப்படின்னா திடீர்னு பிடிக்கிறது எந்த நேரத்துல பிடிக்குமே தெரியாது. அப்படி இருக்கு, குடிஞ்சிட்டு இருக்கலாம் முடியாது. ஒண்ணும் இல்லை, சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னாக்கா வயது ஆக என்ன ஒண்ணாக்கா நம்ம சாப்பிடுற பொருள்கள்ல இருந்து சத்துக்களை எடுக்கும் திறன் வந்து குறைஞ்சிடும் நம்ம உடல் உறிஞ்சிகளுக்கு. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவா மருந்துகள் உள்ளூர்லயே உள்ள யாரையாச்சும் ஒரு மருத்துவர்கள்ட்ட அதுக்கான சத்துக்கான வைத்தியங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஏன்னா சாப்பாட்டுல இருந்து வரக்கூடிய 60 வயது ஆயிட்டுனாலே கூடிய மட்டும் சாப்பாட்டுல உள்ள சத்தை எடுக்கிற தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சோம். அதனால எக்ஸ்ட்ராவா சத்தான லேகியங்கள், அமுக்கா லேகியம், நெல்லிக்காய் லேகியம் இதெல்லாம் வந்து இதுல இன்காப்ஸ்லயே விற்கிறாங்க. சிதம்பரத்துல அதில் கூட வாங்கிக்கலாம். வாங்கி சாப்பிடணும். அல்லது பக்கத்துல உங்களுக்கு அறிந்த வைத்தியர்கள் தான் லேகியம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இதாயிடும். அந்த குடிக்கிறதுக்கு காரணமே வந்து சத்து குறைபாடு தான், அது வந்து வியாதி கிடையாது. சத்து குறைபாடு கையும் அந்த மாதிரி கையில இருக்கிற அந்த முட்டி அப்படி இருக்கு இல்லைங்க. கையும் இந்த மாதிரி நரம்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காலையிலயோ ஒரு கையிலையும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னாதான் இண்டிவிஜுவலா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைலாம். ஜென்ரலா ஒரு 2 காலையிலுமே வந்து பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி தானே உங்களுக்கு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது கை வந்து ஒரு கை தாங்க, கை ஒரு கை தான். அதே மாதிரி காலம் ஒரு தடவை ஒரு கால் எடுத்தோம்னாக்கா அந்த நேரத்துக்கு இன்னொரு கால் இருக்காது. அது வந்து ஆல்டர்னேட்டா மாறி மாறி வரும். இதுக்கெல்லாம் காரணம் ஜெனரல் வீக்னஸ் தான் உங்களுக்கு. ஏஜ் பண்ண ஜெனரல் வீக்னஸ். ஏஜ்னாக்கா இது ஒன்றும் பெரிய ஏஜ்லாம் நினைக்கவில்லை. 60ன்றது சாதாரணம் தான். 100 வயசு ஆனாலும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட நினைப்பு. ஆனா வந்து சத்து கிடைக்காததுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான். அதுதான் அதே மாதிரி பிண்ட தைலம்னு ஒண்ணு விற்குது. அந்த தைலத்தை வாங்கி நீங்க வந்து முட்டியில அப்ளை பண்ணலாம். இன்னொரு எளிமையான வழி, மருந்தே இல்லாத ஒரு வழியும் சொல்லிடுறேன். எந்த காலில் வலி இருக்குதோ அந்த காலில் வந்து சுடு தண்ணியும் ஐஸ் வாட்டரையும் மாத்தி மாத்தி ஊற்றணும். இதுக்கு மருந்தே கிடையாது. முதல்ல வந்து மாத்தி மாத்தி ஊற்றணும். ஒரு முட்டியில இன்னைக்கு வலி, இந்த வலது முட்டியிலேயோ இல்லை இடது முட்டியிலேயோ வலி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படியே காலை வீட்டி வச்சுக்கிட்டு ஒரு கைனால நல்லா குளிர்ந்த ஜலத்தை விடணும். நீரை ஐஸ் வாட்டர் விடுங்க. ஐஸ் வாட்டர் விட்டு முடிந்த கையோட அந்த பாட்டில் தீர்ந்ததும் அடுத்தது வந்து கை பழம், அதாவது கொப்பளிக்காத அளவு உள்ள சுட தண்ணியா எடுத்துங்க. அந்த சுட தண்ணி இதை மாற்ற திருப்பி ஐஸ் வாட்டர் சுட தண்ணி. இப்ப மாற்றி மாற்றி செய்யும்போது என்ன நடக்குதுன்னாக்கா அந்த உள்ளுக்கு மெக்கானிக்ஸையும் சொல்லிடுறேன். இது என்ன நடக்குதுன்னாக்கா சூடு பட்டுச்சுன்னா விரிவடையும். எல்லா பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குளிர்ச்சியில வந்து சுருங்கும். இப்ப உள்ள சாரி ரத்த குழாய்கள்லாம் விரிஞ்சு சுருங்கி சுருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். அது பிறகு வலி குறைஞ்சிடும். ஆனா ஜென்ரலா உங்களுக்கு சத்தான
ஐட்டங்கள் சாப்பிடணும். அதை நல்லா இது பண்ணிக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சொன்னது. சரி, இடைவெளிக்கு பிறகு நன்றி. அன்பார்ந்த வாடிக்கையாளர் நண்பர்களே, சிட்டி மோட்டார்ஸ் ஹீரோ மோட்டோ கார் கடலூர், சிதம்பரம், மெயின் ரோட், வி முற்று. எங்களிடம் ஹீரோ மோட்டார் கார் அனைத்து மாடல் பைக் வகைகள் கிடைக்கும். மேலும் எங்களிடம் சிறந்த மெக்கானிக்குகளை கொண்டு சர்வீஸ் செய்து பழுது நீக்கி தரப்படும். மற்றும்